வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து சாட் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக காலேஜை கட் அடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆஃப்டர்நூன் வந்து எதுவுமே லஞ்செல்லாம் சாப்பிடாம இங்கே வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருக்கேன். நான் போய் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி போட்டால் நல்லா இருக்குமோ அதை அப்படியே நான் வந்து இங்கே வந்து கேட்கவே இல்லை. அவங்களே கொடுத்துருக்காங்க. எது கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் சாப்பிடலாம். வந்து நான் கச்சோரி வந்து ஆர்டர் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இந்த சுண்டல்லாம் போடணுமா அது இது ஏதோ கேட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் எதுவுமே எதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், எதெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமோ அதெல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். கொடுக்கும் போதே வந்து கீழே தான் போட்டாங்க. கீழேனா கீழே போடல, தட்டி கீழே விழுந்துச்சு. நல்லா இருக்கு. அந்த சுண்டல் போட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு நான் வந்து இந்த ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறேன், எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சுண்டல் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த காரம் மூடியில் இது எடுத்துக்கணும். அப்புறம் அதை வந்து அந்த கச்சோரியோடு சேர்த்து இது எடுத்து அப்படி வாயில் போட்டுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் சாப்பிடணும். வந்த பசிக்கு வந்து கச்சோரியை நல்லா சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே வந்தேன். கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பானிபூரி வந்து என் கண்ணில் பட்டுச்சு. இது இங்கே இருக்க பாருங்கள். இதுக்கு வந்து பானிபூரி வந்து சாப்பிட ஃபஸ்ட் வந்து பானிபூரியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து இப்படியே சாப்பிட்டிங்கன்னா காரம் சூப்பராக இருக்கும். அதோடு அந்த பானிபூரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுத்தோடனே இந்த வெங்காயம்லாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பானிபூரி எப்பவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பானிபூரி வந்து இந்த லாஸ்ட்டாக கொடுப்பாங்க தெரியுமா? இதில் வந்து இந்த பொட்டேட்டோ, அப்புறம் இந்த மின்ட் சட்னி அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அண்ட் இதில் வந்து பியூட்டி என்னென்னா, இதில் வந்து இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டில் நின்று மின்ட் சட்னி போட்டு பானிபூரி சாப்பிட்றேன். நான் வந்து இது வரைக்கும் மயோனைஸ்லாம் போட்டு தருவாங்க, அப்படி தான் எண்டிங்கில் சாப்பிட்ருக்கேன். இது வந்து மின்ட் சட்னி ஸ்பைஸியாக இந்த வெங்காயம், அந்த பொட்டேட்டோ, இந்த மின்ட் சட்னி எல்லாம் சேர்ந்து அப்படியே சூப்பராக சாப்பிட்றேன் இருக்குது. அப்புறமா லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே போட்டுறக்கூடாது. இருக்கிற வெங்காயம் அப்புறம் அந்த ரசம் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதுதான் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அவங்க பானிபூரி சாப்பிட்டேன். ஒரே கடையில் எல்லாமே சாப்பிடக்கூடாது, அது வந்து எனக்கு செட் ஆகாது. எல்லா கடையிலையுமே எல்லாமே ட்ரை பண்ணுவேன். அப்போ தான் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து இங்கே வந்து சீஸ் சாண்ட்விச் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். நான் வந்து அடிக்கடி அதை ட்ரை பண்ணுவேன், ஆனால் அது அங்கே எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், இங்கே எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுவேன். வாங்க அங்கே போகலாம்.
சைஸ் ரொம்ப சாண்ட்விச் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. எப்படி டீசெண்டாக சாப்பிட போகிறேன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படி இந்த மாதிரி சாண்ட்விச் இதெல்லாம் நம்மளால் என்றைக்குமே டீசெண்டாகவே சாப்பிட முடியாது. ஸோ நானும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் சாப்பிடுவேன். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க, ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த வெள்ளரிக்காய் அந்த சீஸ் செம்மையாக இருக்கும். ஆனால் ஒன்று ஒழுங்காக சாப்பிட முடியலை. நான் வந்து இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்கேன், அதெல்லாம் கம்மியாக சாப்பிட்றேன். யாரும் கண்ணு வச்சுக்காதீங்க. எந்த சாண்ட்விச் கொடுத்தாலும் நான் பிரித்து அந்த வெள்ளைக்காய் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அது வந்து ஃபுல்லாக இருக்குது. நான் எவ்வளோ பசியோடு வந்தோமோ அவன் பசி மொத்தமே தீர்ந்துச்சு. ஆனாலும் எனக்கு இப்போ என்ன மைண்டில் ஓடுதுன்னா, அங்கே பாருங்கள், அவங்க வந்து அந்த கடாயில் வந்து ஏதோ அவங்க அது என்ன டிஷ்ஷுன்னு நான் பார்க்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கும் அந்த புகையை. அவங்க போயிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அதை சாப்பிட்டு நான் கிளம்புறேன். அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ புகையாக வந்தது. கிட்ட வந்து பார்த்தா ஏதோ சாட் ஐட்டம் நினச்சி தான் வந்தேன். ஆவெல்லாம் வந்து சாப்பிட்லாம் நல்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மசாலா பால்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு பால்னா பிடிக்காது, ஆனால் மசாலானா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் வாங்கிட்டேன். வாங்கி இப்போ ட்ரை பண்ண போகிறேன். சூடாக இருக்குது. ஊதுனா கூட அதை நவுறவே மாட்டேன். மேலே வந்து ஏதோ போட்டிருக்காங்க, சம்திங் ஏதோ ஏடு மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். மசாலா பால்னு சொல்கிறாங்க, காரமாகவே இல்லை. காரமாக இருக்கும்னு நினச்சி தான் வந்து வாங்கினேன். இது இந்த பாதாம் பால் இருக்குல்ல, பாதாம் பால் திக்காக போட்டுட்டு இந்த மேலே அந்த ஏடெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஏமாத்தாங்க நம்மளை. காரமே இல்லை, நான் காரமாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். இதோட இந்த vlog வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் காலேஜை கட் அடிச்சுட்டு எந்த ஷாப்பில் போயிட்டு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.